ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கே பிரவீன் சார் ஷேர் பண்ண வீடியோ, அதுலேருந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லலாமா? இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேன் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தது தான். இன்ஸ்டாவில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க, இன்ஸ்டாவில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்றுக்கு வந்ததுலேருந்து சும்மா குட்டியாக ஒரு ஸ்டோரி மட்டும், அதோட மெயின் மாரல் என்ன, ஸோ சும்மா ஒரு அழகாக ஒரு விஷயம் டிகோட் பண்ணியிருப்பாங்க. டிகோடுங்கிறத அதை அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காவேரி விஜய் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டது. அதாவது ஷார்ட்டுக்கு கூட ஜீனி போடாமல் தான் ஜூஸ் குடிப்பார். பட் இங்கே இந்த பாருங்கள் எந்த லெவலுக்கு சுகர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரோட ஹெல்த்தை கேர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு 2 சார் அவருக்கு 1 அப்படிங்கும்போது, எனக்கு 1 நீங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஐயோ மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காவிரியோட மைண்ட் வைஸ். அவங்க நம்ம 2 சாப்பிடலாம்னு நினச்சாங்க. பட் நான் எனக்கு 2 போதும், நீ எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஷாக் நம்மளோட டேரக்டர் சார் பின்னாடி. ஐயோ அவர் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் விடலை. நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக சாப்பிட்டே இருக்காரு. அப்படியே மோந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட அந்த இது கூட தாடி கூட சாப்பிட்ருக்கோம். தாடி கூட டெம்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்வார். கேட்க பற்றி என்ன அட்டுலியம் பண்ணியிருக்காரு நெத்திக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது வெறுப்பேற்றிட்டே இருக்காரு நம்ம ஹீரோயினா. அதுக்கப்புறம் டு த பீக், சார் நான் பொண்ணே இல்லை, பொண்ணுன்னா விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பிரவீன் சார் சொல்லும்போது, நான் பொண்ணே இல்லை சார் கோவத்தில் சொல்லுவாங்க. நடுவில் நம்ம கேப்டன் அவளுக்கு குடுறா பாத்திங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் கடைசியில் நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துடுறாங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ காவேரியோட கிரேவிங்ஸ் கூட அவர் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இதை டக்குன்னு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டோன்னா அதை நம்ம ராஜா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டிஸ்ட் பண்ணிவிட்டாரு. ஸோ விஜய் ஹாப்பி, காவேரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் இலகிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொடுத்துட்றாரு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி அதை கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சார் இதுக்கு மேலே நான் தரமாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லனோட அந்த மூளை போயிட்டு இருக்கிற உட்காந்து சாப்பிட்றாரு, இன்னும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம அவரோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா காவேரியை வெறுப்பேற்றணும். டு த பீக் காவேரி வெறுப்பு ஆயிடுறாங்க. அவரோட மிஷனும் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ கடைசி பார்த்திங்கன்னா செம்ம கோத்தில் இருக்கிற போது அவங்களோட அந்த அர்ஜென்சி அவங்க அவசரமாக ஷூட்டுக்கு போவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதை கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் காவேரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட கிரேவிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே போது. பட் காவேரி தரல. பஞ்சாயத்துல அம்மா குடும்பம் அவனுக்கு ஒரு சாம்பரியாத குடும்பம் டு த பீக் அவர் பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் த மேன் விட்டு கொடுத்துருவாரு. அதாவது பொண்ணுங்க கேட்டவொடனே கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, மென்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உமனை ஹாப்பியாக வச்சுக்கணும். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து என்ன சொல்ல வராங்க, ஸோ விஜய் காவேரியை ஹாப்பியாக வச்சிருக்காரு அப்படிங்கிறத மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ரொம்பவே அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த எபிசோட, அந்த வீடியோட பார்க்கும்போது. இதுவும் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.